ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி GT70 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி GT60 லான்ச் பண்ணிட்டாங்க அமேசான்ல. அதோட பிரைசிங் இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் கோட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ரியல்மி GT70 அபிஷியலா இன்னைக்கு இந்த லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட GT7 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி GT7 ப்ரோவும் லான்ச் பண்ணிருந்தாங்க. 51,000 ரூபாய்க்கு இன்னைக்கு சேல் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில GT7 அண்ட் 70 இந்த 70 பத்தி நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். பை லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த GT70 நிறைய வதந்தி வந்துச்சுங்க. இந்த MediaTek Dimensity 9400 சிப்செட்டோட வரப்போகுதுன்னு. பட் ஆனா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க இந்த GT70 பொறுத்தளவு. இந்த மொபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு MediaTekல 8400 Max ப்ராட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் Snapdragonக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 8 Gen 2க்கு ஈக்குவலா இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த சிப்செட் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அது இந்த போன்ல சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல் இருக்கு. சாஃப்ட்வேர் சர்வீஸ் குறையில்லாத அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பிக்கரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அதெல்லாம் காட்டிலும் இதோட பேட்டரி 7000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணி ப்ராட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட உங்களுக்கு சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணியும் நல்ல ஒரு சூப்பரான ஸ்பெக்ஸோட அக்ரிஸான பிரைசிங்கோட ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸோட இந்த மொபைல் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வட்டம் ரியல்மி GT70 இந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் கிடையாது, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க. அதோட லேட்டஸ்டான டெக்னாலஜி நியூஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கிட்டு சோ மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி GT70 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல GT70 முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு பிளாக் கலர் கண்டெய்னர் ப்ராட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நல்ல ஒரு சூப்பரான டஃப் அண்ட் கேஸ் ப்ராட் பண்ணிருக்காங்க லப்பரிக் டைப்ல அண்ட் யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு டைப் சி கேபிளும் 120 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு. ஒன் டே டெலிவரி கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த ரியல்மி GT70 இந்த மொபைலை பொறுத்தல் 3 வைப்ரண்ட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா அந்த yellow கலர் எடிஷன் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் 35,000க்கும் அண்ட் மிடில் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 38,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் 42,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு பிரைசிங்கோட கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட அதுக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அது சுத்தி ஒரு நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரைப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பவர் கீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு டைப்ல ஒரு பார்த்தோன்னே ஒரு ஸ்போர்ட்டி லுக் மாதிரி இருக்கு. அண்ட் பேக் சைட்ல நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங். பட் ஆனா ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைலோட வெயிட் பாத்தீங்கன்னா 200 கிராம். பட் ஆனா பேட்டரி MAH 7000 mAh பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நல்ல ஒரு காம்பேக்டா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கோட இந்த வட்டம் டிசைன் ஃபேட்டர் அமைஞ்சிருக்கு இந்த ரியல்மி GT70 மொபைலை பொறுத்தது. இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.8 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் 120Hz refresh rate HDR இமேஜ் சப்போர்ட்டோட 6000 inch பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. நல்ல ஒரு பிரைட்டரான பேனல்னே சொல்லிக்கலாம். அது போக டச் சென்சிட்டிவ்னா சூப்பராகவே இருக்கு. அண்ட் இங்க எந்த ஒரு டிஸ்பிளேல கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் தாறுமாறா இருக்கு. எந்த ஒரு OTT வீடியோ பார்க்கறாகட்டும் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல ப்ராடக்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 200 கிராம், திக்னஸ் 8.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Realme OS 6
IP16 ரேட்டிங் இருக்கு, LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் இருக்கு, Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் இருக்கு, IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் செம்ம ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லலாம், வேப்பர் கூலிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக GT மோட் அண்ட் ஏர் கெஸ்டர் மோடும் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க, 0 to 100 வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல ஃபுல் ரீச் ஆயிடுது. ஒன்னு சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 டேக்கு மேலேயுமே ஒரு மாடரேட் யூஸ் இருக்கும், 1 டே வரைக்குமே ஒரு ஹெவி யூஸருக்கு இருக்கிற மாதிரி இங்க பேட்டரியோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அண்ட் சிலிக்கன் கார்பன் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் வெயிட் கம்மியாகவும் திக்னஸ் கம்மியாகவும் எடுத்து வந்திருக்கு. இவ்வளவு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி இந்த போனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டோட சோனி சென்சார் IMX896 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 32 MP எப்பயும் போல 32 MP ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்க ஸ்லோ மோஷன், டைம் லேக்ஸ் அண்ட் 4K வரைக்கும் ஹையஸ்ட் வீடியோ இருக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களால 1080 உங்களுக்கு 60 frames seconds with EA சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த நைட் மோட் டெடிகேட்டராவும் அண்ட் ஸ்ட்ரீட் மோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 24mm அண்ட் 32mm இமா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டெடிகேட்டர் 50 MP ஹையர் ரெசல்யூஷன் ஷாட்ஸும் நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் OIS சப்போர்ட் இருக்கனால சேக்கில அந்த இமேஜ் நம்மளால எடுத்துக்க முடியுது. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எப்பயும் போல இதுக்கு முன்னாடி பார்த்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. செல்ஃபி கேமரா அதே மாதிரி தான் இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது, நல்லா இருக்கு, குட். இங்க பிரைமரி சென்சார் எடுக்க ஷார்ட்ஸ் டே லைட்டா இருக்கட்டும் அண்ட் இன்டோர்லயுமே நல்லா ப்ரொவைட் பண்ணுது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனா இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனா இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் MediaTek Dimensity 8400 Max ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 8 Gen 2க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது 8 Gen 2க்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு நல்ல ஒரு சிப்செட்னே சொல்லிக்கலாம். சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், மல்டிமீடியா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ், சிங்கிள் கோர், மல்டி ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லா விதத்திலுமே டிஜிட்டல் வைஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து டே டு டே லைஃப்ல இந்த மொபைல் நல்லாவே பிஹேவ் பண்ணுங்க. எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. HDR சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் 120 refresh rate, ஸ்டுடியோ ஸ்பீக்கர், வேப்பர் கூலிங் சிஸ்டம் அண்ட் ஹாப்பி ஃபீட்பேக், XSS லைனர் மோட்டார் அண்ட் உங்களுக்கு LPDDR5X RAM இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. அதை காட்டிலும் இந்த GT மோடும் இருக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோட், நார்மல் மோட், லோ மோட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்க முடியுது. வாய்ஸ் சேஞ்சஸ் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக செப்பரேட்டரா நல்லாவே டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அதை தவிர்த்து டே டு டே ஃபோர் மல்டி டாஸ்க் ஆகட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே நல்லா கன்வே பண்ற மாதிரி இந்த சிப்செட் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ரியல்மி சைட்ல இருந்து. ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், நல்ல ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல ஒரு 35Kக்குள்ள இந்த பிரைசிங்கோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme GT70 ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ் நல்ல ஒரு பிரைசிங்கோட இந்த கோட் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பிரைசிங் ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நல்லாவே உங்களுக்கு ஸ்பெக்ஸ் வைஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, இன்டர்னல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எந்த இடத்துல குறையிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நோ ஆட்ஸ். ஆனா ப்ளோபர்ஸ்ன்னு பார்க்கும்போது டிஃபால்ட் ஆப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா வைஃபை ஓப்பன் பண்ணோன்னே கடை நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னோட ஃபீட்பேக், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டர் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட். ஆனா கேமரா அரேஞ்ச்மெண்ட் பிரைமரி சென்சார் நல்லா இருந்தாலும் இந்த செகண்டரி சென்சார் செல்ஃபி கேமராவை கொஞ்சம் மாத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கேமராவை பொறுத்தளவு. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Realme GT70. இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.